ஏட்டி சின்ன பொண்ணு, ஏட்டி எந்திரடி, நேரம் ஆகுதுல்ல. ஐயோ நெட்ட, என்னைய காலையிலே வந்து கத்திக்கிட்டு கிடக்குற? என்னையா உனக்கு பிரச்சனை? நான் தூங்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல. ஏட்டி சின்ன பொண்ணு, எனக்கு வேலை கொஞ்சம் நிறைய இருக்குடி, அதனால நான் கிளம்பிட்டேன்டி. இன்னைக்கு சாப்பாடு எதுவும் செய்யலடி, நீ ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டுக்கடி. ஐயோ நெட்ட, என்னையா சொல்ற? யாயா சாப்பாடு எதுவும் செய்யல? ஏட்டி அதான் சொல்றேன்டி, எனக்கு வேலை கொஞ்சம் இருக்கு, நான் சீக்கிரமா கிளம்பணும், அதனால தாண்டி சாப்பாடு எதுவும் செய்யல. ஏட்டி காலை சாப்பாட்டுக்கு தோசை மாவு இருக்கு, வச்சு சாப்பிட்றீ, மதியம் ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டுக்கடி, நான் கிளம்புறேன்டி. என்னையா நெட்ட, என்ன போய் சமைக்க சொல்ற? இதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டுனா? இந்தாரு இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், ஒரு நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேனாக்கும். அடியே, அப்படியாச்சும் உங்க அம்மா வீட்டுக்கு போய் தொலைடி, நான் கொஞ்ச நாள் நிம்மதியா வச்சு இருப்பேன்டி. அந்த குடுப்பம் எல்லாம் ஆண்டவனை கொடுத்து வைப்பானா? யோ நெட்ட, என்னையா யோசிச்சுட்டே நிக்கிற? என்ன யோசிச்சுட்டு நிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி சின்ன பொண்ணு. ஏட்டி இப்போ நான் கிளம்புறேன்டி, நீ தோசை மட்டும் செஞ்சு சாப்பிட்றீ, மதியம் நான் வரத்துக்கு லேட்டாக போயிடுச்சுன்னா நீ சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றீ. வேற என்ன நெட்ட பண்றது? நான் தான் இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டாகணும் போல, எல்லாம் என் தலை எழுத்து தான் போ. சேரிட்டி சின்ன பொண்ணு, நான் கிளம்புறேன்டி. ஐயோ, இன்னைக்கு இந்த நெட்டையும் சமைச்சு வைக்காம இப்படி காலை வாரிட்டானே. ஆத்தி, எனக்கு அடுக்கலைக்குள்ள போனாவே வேர்த்து ஊத்துமே. இதுல நான் எங்கே இது சமைச்சு சாப்பிட்றது? சின்ன பொண்ணு, வேற வழி இல்லடி, நீ தாண்டி சமைச்சாவணும், சீக்கிரம் போய் சமாடி. ஐயோ, அடுக்கலைக்குள்ள வந்தோடனே எனக்கு இப்படி வேர்க்குது, இருந்தாலும் வேற என்ன பண்றது? வயிறு ரொம்ப பசிக்குதே. ஏட்டி சின்ன பொண்ணு, நிக்காம தோசை எடுத்து ஊத்துடி. ஐயோ, இந்த தோசை வேற தோசை கல்ல ஒட்டிக்கிட்டு வரமாட்டேங்குது. சின்ன பொண்ணு, நல்லா முயற்சி பண்ணிடி, வர வைக்க. ஆத்தி, இதுக்கு மேலே என்னால முடியாதுடி. நானே சமைச்சு நானே சாப்பிடணும்னா ஐயோ, இன்னைக்கு நான் பட்னி தான் கிடைக்கணும். இது வேலைக்கு ஆகாது. சின்ன பொண்ணு, கிளம்புடி வெளியில, ஜூட். அம்மாடி, பை ரொம்ப பசிக்குது, என்ன பண்ணலாம்? ஜில்லு வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம், அவன் என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு. ஜில்லு, யாட்டி ஜில்லு. பாட்டி சின்ன பொண்ணு, என்னடி காலையிலே வந்திருக்க? ஆமாடி ஜில்லு, இந்த நெட்டு என் காலையில சமைச்சு வைக்காம அவன் பாட்டுக்கு வேலை இருக்குன்னு கிளம்பிட்டான். இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குதுடி. சரி சின்ன பொண்ணு, நீ அங்க போய் உட்காரு சோஃபால, நான் போய் சாப்பாடு 2 பேருக்கு எடுத்துட்டு வாரேன். ஏட்டி, என்னடி செஞ்சிருக்க இன்னைக்கு? யாட்டி, இன்னைக்கு நான் இட்லி தாண்டி அவிச்சிருக்கேன். சரிடி ஜில்லு, நல்லா சாம்பார் வச்சு சட்னி கூட வச்சு எடுத்துட்டு வாடி, இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிடுடி. சரி, நீ போய் உட்காரு சோஃபால, நான் போய் இந்த வந்துடுறேன் எடுத்துக்கிட்டு. ஆஹா ஜில்லு, இட்லியை பாக்குறதுக்கே அம்புட்டு அழகா இருக்குடி, நல்ல மனம் வேற வருதுடி, சீக்கிரம் குடுறி, சாப்பிடுவோம். இந்தடி ஜில்லு, உண்மையிலேயே சொல்றேன்டி, நல்லா சமைச்சிருக்கடி, உன் கைமணமே கைமணம் தாண்டி. அடி போடி சின்ன பொண்ணு, ரொம்ப தான் புகழ்ற நீனு. சரிடி ஜில்லு, உன் இட்லி ரொம்ப நல்லா இருந்துச்சுடி. சரிடி, நான் அப்படியே வீட்டுக்கு நிறைய கட்டுறேன்டி ஜில்லு, அப்புறம் பார்க்கலாம். சரிடி சின்ன பொண்ணு, போயிட்டு வாடி, எனக்கு கொஞ்சம் வீட்டுல வேலையெல்லாம் இருக்குடி, கொஞ்சம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நானும் போய் வேலையை போய் பாக்குறேன்டி. சரிடி ஜில்லு, நான் கிளம்புறேன்டி. ஓ, சும்மா சொல்லக்கூடாது, ஜில்லோட கைமானம் தான் போல. அப்பா, நல்ல உணவு காலையிலேயே சாப்பிட்டாச்சு. இங்க இந்த வாசம் வருதே, எங்கன்னு தெரியலையே. இந்த பக்கம் தான் வாசம் வருது. இந்த பக்கம் நம்ம சரோஜாக்கா வீட்டுல இருக்கு. ஏட்டி சின்ன பொண்ணு, நிக்காதரி, சீக்கிரம் சரோஜாக்கா வீட்டுக்கு போ. சரோஜாக்கா, சரோஜாக்கா, ஏக்கோ சரோஜாக்கா. ஏடி வாடி சின்ன பொண்ணு, என்னடி காலையிலே வந்திருக்காவோ? அது ஒன்னும் இல்லக்கா, இப்படியே போயிட்டு இருந்தனாக்கும் பார்த்தா உன் வீட்டுக்கு வெளியில நல்ல மனம் வந்துச்சுக்கா, அதனாலதாக்கா வந்தேன். அதான பார்த்தேன், நீயாச்சும் சும்மா வீட்டுக்கு வரதாச்சும். ஆத்தி, இவன் மூக்கில் 300 மோப்ப நைல இருக்கும் போல. என்னக்கா அப்படியே யோசிச்சுக்கிட்டு மாசம் நிக்கிறா? போய் சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாக்கா, என்ன செஞ்சிருக்கேன்னு நானும் பாக்கணும்னா. ஏட்டி சின்ன பொண்ணு, அதான் நீயே கண்டுபிடிச்சிருப்பியடி, அப்புறம் என்னடி என்ன செஞ்சிருக்கன்னு என்கிட்ட கேள்வி வேற கேக்குற? அதெல்லாம் அந்த சின்ன பொண்ணு தூரமா வரப்பே கண்டுபிடிச்சிட்டேன், சீக்கிரம் போய் பொங்கலை போய் எடுத்துட்டு வாக்கா. சின்ன பொண்ணு, நீ மந்திரவாதியா போயிருக்க வேண்டியபடி, மூக்குல எவ்வளவு சக்தி வச்சிருக்க? போக்கா, ரொம்ப தான் புகழ்ற. சரிக்கா, போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாக்கா, சூடு ஆறிட போகுது. ஏக்கோ, அப்படியே 2 வடை வச்சு எடுத்துட்டு வாக்கா. எடுத்துட்டு வரலன்னா விடவாடி போற சின்ன பொண்ணு. சரி உட்காரு, நான் போய் எடுத்துட்டு வாரேன். ஏக்கா, எம்பது நேரக்கா, சீக்கிரம் வாக்கா. ஏட்டி வந்துட்டேன்டி, எதுக்கு இப்ப கத்திட்டு கிடக்கா? இந்த புடிடி. ஏக்கா, உண்மையிலே சொல்றக்கா, உன் கைமணம் அந்த ஊருக்குள்ள யாருக்குமே வராதுக்கா. ஆஹா, என்ன சுவையா இருக்கு இந்த பொங்கல். ஆஹா ஆஹா. இருக்கும்டி, இருக்கும். சரிடி சின்ன பொண்ணு, சீக்கிரம் சாப்பிடுறீ. அதுவும் சரிதாக்கா. ஆஹா, என்ன மனம், என்ன மனம். என்னக்கா, தேங்காய் சட்னி அரைக்கலையாக்கும்? யாட்டி, தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு நேரம் இல்லையாக்கும், அதாண்டி சாம்பார் வச்சு முடிச்சு விட்டேன். ஏட்டி சாப்பிடுறீ. ஓ, அப்ப சரிக்கா. ஆஹா, நல்ல சுவை, நல்ல சுவை. ஓ ஏக்கா, உண்மையிலே சொல்றேன்க்கா, இந்த பொங்கல் ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா. ஓ, பாருக்கா, கை கூட நல்லா மணக்குது. போ சின்ன பொண்ணு, என்னை புகழ்ந்துகிட்டே இருக்க நீனு. நான் என்னடி எப்பவும் போலதானடி சமைச்சிருக்கேன்.
சரிக்கா, எனக்கு நேரம் ஆகுது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்க்கா. அம்மாடி கிளம்பிட்டாயா? இல்லைனா மதிய சாப்பாட்டுக்கு இங்கேயே உட்காந்துருப்பா. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கிற? மதிய சாப்பாடு எனக்கு உன் வீட்டில் தான் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குக்கா. இருந்தாலும் என்ன பண்றது, நெட்டை ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டான். இல்லைன்னா இங்கேயே சாப்பிட்டுருப்பனாக்கும். யாட்டி சின்ன பொண்ணு, நான் எதுவும் யோசிக்கலடி. உன் புருஷன் தான் மதியம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காருல்ல, நீ அதை போய் சாப்பிடுறி. உன் புருஷன் ஆசையா வாங்கிட்டு வருவாப்புல. அதுவும் சரிதான்க்கா. நெட்டை எனக்கா ஒன்னொன்னதே பார்த்து வாங்கிட்டு வருவாங்கக்கா. சரிக்கா, நான் கிளம்புறேன்க்கா. ஓ, காலையிலே நல்ல சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த நெட்டையை சமைச்சு வைக்காம போனதும் ஒரு வகையில் நல்லதாக தான் போச்சு. இல்லைன்னா ஜில்லு வீட்டில் இட்லியையும் சரோஜாக்கா வீட்டில் பொங்கலையும் சாப்பிட்டுருக்க முடியுமா? சின்ன பொண்ணு, உனக்கு எப்பவுமே அதிர்ஷ்டம் வந்து தலை மேல கொட்டுன்னு கொட்டிட்டு தாண்டி இருக்குது. அப்பாடி, அப்படியே இப்ப வீட்டுக்கு போய் ஒரு உறக்கம் உறங்கினா எவ்வளவு நல்லா இருக்கும். நல்ல கண்ணை சுக்குது. சீக்கிரமே வீட்டுக்கு போய் உறங்கணும். இது யாரு இந்த இடத்துல அப்படியே இளநீ கடையை போட்டு வச்சிருக்கிறது? வாங்கம்மா வாங்க, ஒரு இளநீ 30 ரூபா தாமா, வந்து சாப்பிடுங்கம்மா. நல்ல தண்ணியான இளநியா இருக்குமா என்கிட்ட. நான் பாட்டுக்கு வீட்டுக்கு உறங்கலான்னு போயிட்டு இருக்கேன். இந்த சொட்டை மண்டைய வேற வாங்கம்மா வாங்கன்னு வேற கூப்பிடுறான். டேய் சொட்டை, இந்த வந்துட்டேன்டா, இருடா. இந்தாயா சொட்டை, இளநீ எவ்வளவு? இந்த பாருமா, இந்த சொட்டைன்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, அம்பிட்டுதான் பாத்துக்க. என்னையா அவனே சொட்டன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? மண்டையில ஒரு முடியாச்சும் வச்சிருக்கியாக்கும். ஆஹா, என்னம்மா ரொம்ப தான் வாய் நீளுது. வந்துட்டா காலையிலேயே. ஏமா என்ன வேணும்னு சீக்கிரம் சொல்லுமா. உங்ககிட்ட என்ன ஹெலிகாப்டர் வாங்க முடியும்? யோ, ஒரே ஒரு இளநியா சீக்கிரம் வெட்டி குடியா, நல்ல தண்ணி உள்ள இளநியா பாத்து குடியா. தரமா தரேன், ஒரு இளநீ 30 ரூபா, பரவாயில்லையா? என்னையா என்னைய பார்த்தா ஓசியில குடிக்கிற மாதிரி இருக்காக்கும். யோ, காசெல்லாம் ரெடியா இருக்கு, முதல்ல இளநியா வெட்டியா. இந்தாமா இளநீ, இதை முதல்ல புடிமா. யோ சொட்டை, சும்மா சொல்லக்கூடாதியா, இளநீ ரொம்ப சுவையாதாயா இருக்கு. ஆஹா, இந்த வீராவோட இளநீ எப்பவுமே சுவையாதான் இருக்கும். சீக்கிரமா சட்டு புண்ணு குடிச்சிட்டு காசை கொடுமா. அட இரியா, குடிச்சிட்டு இருக்கல, அதுக்குள்ள என்ன அவசரமா இருக்கும் உனக்கு? இப்ப என்ன 10,000 பேர் இங்க குமிஞ்சா கிடக்குறாங்க, நான் ஒருத்தி தான் நின்றுட்டு இருக்கேன். ரொம்ப தான் இந்த நெட்டச்சு பேசுறா. அம்மா அடி வாயா, அது நல்ல வாக்கியா மாதிரில இருக்கு. யோ சொட்டை, என்னையா யோசிச்சுட்டு இருக்க? நல்ல இளநியா கொடுத்தையா, நல்ல சுவையா இருந்துச்சியா. உன்னை பத்தி யோசிக்க என்னமா இருக்குது? சீக்கிரம் 30 ரூபா சட்டு புட்டுன்னு எடுமா. செத்த இரியா, காசு தானே, இந்த தரம் இரு. என்னமா மாசம் நின்றுகிட்டே இருக்க, சீக்கிரம் காசை குடுமா. இந்தாயா, இந்த காசை புடி. என்னமா வெறும் 10 ரூபா தர? நீ குடிக்கிறப்பே சொன்னல 30 ரூபான்னு, என்னடா 10 ரூபா தர? நீ கொடுத்தா நிறைய தண்ணி இருக்குன்னு இளநியை கொடுத்த, நான் குடிச்சப்ப பார்த்தா கொஞ்சோடு தான் தண்ணி இருந்துச்சு. அதுக்கு இந்த 10 ரூபாவே அதிகம், நான் சும்மா புடியா. என்னமா சொல்ற? இளநில கொஞ்சமா தண்ணி இருந்துச்சா? அதை குடிக்கிறப்பே சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லியிருந்தா மட்டும் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து ஊத்திருப்பியாக்கும். ஆஹா, என்னம்மா ரொம்ப தான் நக்கலா பேசுற. இந்த 10 வச்சுக்கிட்டு சீக்கிரம் 30 ரூபா கொடுமா. என்னையா சொட்ட, இந்த 10 ரூபாவே இதுக்கு அதிகம் தான், ஒழுங்கா இதை வச்சுக்க, இல்லைன்னா இது கூட இல்லாம வாங்கிட்டு போயிருவேனாக்கும். இந்தாமா, இப்ப காசை கொடுக்குறியா இல்ல 4 பேர் நான் கூப்பிடட்டுமா? கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு, எல்லாரும் வரட்டும். நீ பக்கத்து கொள்ளையில இருந்தா இளநீ எல்லாத்தையும் திருடிட்டு வந்து விற்கிறேன்னு நானும் சொல்றேன். என்ன இவ இப்படி சொல்றா? ஐயோ, இவகிட்ட இந்த 20 ரூபா பார்த்தோம்னா இருக்கிற இந்த 10 ரூபாவும் போயிடும். அதோட எல்லாரும் வந்துட்டாங்கன்னா ஐயோ, இது இளநீ கடையே காலியில பண்ணிவிடுவாங்க. இவகிட்ட வாயே வச்சுக்க வேணாம், இவளை முதல்ல இங்கேருந்து பத்தி விடணும். என்னையா சொட்ட, யாரையும் கூப்பிடலையாக்கும்? நான் அப்படி ஓரமா உட்கார்றேன், எல்லாரையும் கூப்பிடு நீனு. என்னம்மா என்ன இங்க எது? கிளம்பு முதல்ல, காலையிலே வியாபாரத்தை வேற கெடுத்துக்கிட்டு கிளம்புமா சீக்கிரம். யோ சொட்ட, அந்த பயம் இருக்கணையா, இந்த சின்ன பொண்ணுகிட்ட எப்பவுமே வச்சுக்காத. நான் வாரேன், நாளைக்கு வருவேன், 5 ரூபாய்க்கு இளநீ கொடுக்கணும். ஆனா என்னது நாளைக்கு வருவியா? நான் இளநீ கடை இனிமே போடவே மாட்டாத்தா. நீ முதல்ல கிளம்பு இங்கேருந்து. சரியா சொட்ட, நீ ரொம்ப கெஞ்சுறதுனால இப்ப நான் கிளம்புறேன். ஆமா அடி, காலையில நல்ல உணவா சாப்பிட்டாச்சு. இதுல போதா குறைக்கு இந்த வெயிலுக்கு ஏதமா ஒரு இளநீ வேற நல்லா குடிச்சாச்சு. நல்ல உறக்கம் வருதே. இப்ப போய் நல்லா உறங்கினா எவ்வளவு இதமா இருக்கும். இன்னும் என்னடி சின்ன பொண்ணு, அதான் படுத்தாச்சுல, சீக்கிரம் உறங்க வேண்டியதானே. என்ன மக்களே, நான் உறங்க போறேன். உங்களை நான் அடுத்த வீடியோல வந்து பாக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.